ரா ஆரம்பிச்சோடனே ரிங்குள்ள ஜே ஈசோ தான் வர. ஜே ஈசோ வந்து பேச ஆரம்பிக்க. ஜே ஈசோ வந்த உடனே அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஆடியன்ஸ் சைடில் வந்து ஜே ஈசோவை ஆடியன்ஸ் திணற அடிக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணி அக்னாலஜி பண்ணுறாங்க. ஜே ஈசோ நீ அதுக்கு தகுதியானவன், ஜே ஈசோ தான் சாம்பியன் ஆக போகிறான், அப்படி இப்படின்னு ஜே ஈசோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆடியன்ஸ். ஜே ஈசோவால் இந்த இடத்துல அப்படியே அவங்களோட ஆதரவை வாங்கிக்கிட்டே இருக்காரு. அவரால் எந்தவித வார்த்தையும் பேச முடியல, அந்த அளவுக்கு திணறி போய் நிற்கிறார் ஜே ஈசோ. அதுக்கப்புறம் மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட சகோதரரும் சேர்ந்து ஆரம்பித்தோம் ரெஸ்லிங் வாழ்க்கையை. நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து, அது மட்டும் இல்லாமல் எங்களோட குடும்பத்தோட பாரம்பரியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு, அதாவது இங்கே வந்து மிகப்பெரிய வந்து கொரோனாலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிளட் லைன் டீம்லாம் கூட இருந்தோம். பிளட் லைனை விட்டு வெளில வரும்போது எல்லாருமே பயந்தாங்க. ஜே யூசோ தனியாக போய் என்ன செய்ய போகிறார், ஜே யூசோவால் என்ன செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் பயந்தாங்க. ஆனா வந்து இந்த வருஷம் ராயல் ரம்பிள்ல நான் தனியா வந்து ஜெயிச்சதை பார்த்து அதுக்கப்புறம் தான் எல்லாருமே என்ன ப்ரூவ் பண்ணதை நம்ப ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நிற்கக்குள்ள வந்து இந்த இடத்துல கந்தர் வர்றார். கந்தர் வந்து ஜே ஈசோவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். ஆனால் ஜே ஈசோ, நான் இந்த மேட்சை நான் உன் கூட மோதணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நீ வந்து என்னோட காலில் இருக்கிற பூட்ஸுக்கு சமம், அதில் உள்ள தூசிக்கு தான் நீ சமம், நீ எனக்கு தகுதியே கிடையாது, உன் கூட நான் மீண்டும் மோதணுமா, இப்போதான் உன்னை தோக்கடிச்சிட்டு நான் நிற்கிறேன், மீண்டும் மோதணுன்ற போதே எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த மேட்செல்லாம் வந்து நீ என்னை சேலஞ்சே பண்ணாத, எனக்கு இந்த மேட்சை பிடிக்கல. ஏன்னா நான் உன்னை விட்ட பயங்கரமான சாம்பியன், நான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சாம்பியன், நான் பெஸ்ட் சாம்பியன், அதை நீ மறந்துடக்கூடாது. நான் எதிர்பார்த்தது ஜான் சீனா, சிஎம் போய் இவங்களாம் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். அவங்க கூட மோதி வெற்றி பெறது தான் எனக்கு தகுதியாக இருக்கும். ஆனால் உன் கூட நான் மோதணும்னு நினைக்கவே இல்லை. நீ என்னை தேர்ந்தெடுக்காத, நீ என்னை தேர்ந்தெடுத்த உனக்கு பாலாவினமாக தான் இருக்கும், பயங்கரமாக உன்னை சம்பவம் செஞ்சிருவான். ஹே 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 கந்தர், எங்கே போகிறேன், இங்கே வா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். இந்த ரிசில் மேனியாவில் நான் யாரை தேர்ந்தெடுக்க போகிறேன்றது முக்கியம் இல்லை. ஆனால் வந்து இந்த ரிசில் மேனியாவில் நான் யாரை தேர்ந்தெடுத்தாலும் ஒன்னையா இல்லாட்டி ஸ்மாக்டவுனில் போய் கோடியை தேர்ந்தெடுத்தாலும் நான் இந்த ரிசில் மேனியாவில் சாம்பியனா தான் வெளில வர போறேன். என்கிட்ட மோதுறவங்க தோத்து வெளியேறதான் போறீங்க, அதை மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு யூசர் ஸ்பீச் கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் இருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் வந்து ஜான்சன் கன்ஃபார்ம் ஆகிட்டார். அதுக்கப்புறம் குவாலிஃபை மேட்ச் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லவுடி கிங்கேஸ்வர் வர, லவுடி கிங்கேஸ்வர் வந்து பென்டா வர, பென்டா வர்சஸ் லவுடி கிங்கேஸ்வர், இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மேட்ச். இந்த மேட்ச் எப்படிப்பட்ட மேட்சாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் வந்து ஒரு ஆவரேஜ் மேட்ச் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சு, ஆனால் வந்து அந்த அளவுக்கு பென்டாவோட மேட்ச்சில் வந்து ஆப்போனண்ட் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஆகும். அதுலேயும் இந்த மேட்ச்சில் வந்து லவுடி கிங்கேஸ்வர் வந்து பென்டாவோட எல்லா மூவையும் தடுத்து பென்டாவே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பென்டா தன்னோட பென்டா டிரைவை போட்டு இந்த மேட்சை வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்சை வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பென்டா செலிப்ரேஷன் பண்ணி மைக்ல பேசிக்கிட்டு அந்த இடத்துல பெட்டுடைய அப்படியே என்ட்ரன்ஸ்லயே வருவாரு. பென்டோ ஷாக்கிங் ஆகி பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தா, ஆனா வந்து பென்டா நோக்கி பெட்டுடைய வந்துட்டு இருந்த நேரத்தில் பென்டாவை அட்டாக் பண்ணுவார். பென்டாவை அட்டாக் பண்ணிவிட்டு லவுடி கிங்கேஸ்வர் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பென்டா அட்டாக் பண்ணிட்டு அவர் இறங்கி போவார். அவங்க முறைச்சிக்கிட்டு இருப்பார். யாருன்னு கேட்டிங்கன்னா, பெட்டுனே தான் செய்ய வேண்டிய செயலை நீ செஞ்சிருக்கிறியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து பென்டாவுக்கும் பெட்டினுக்கும் கான்ட்ரவர்சி போதோ இல்லையா, பென்டாவுக்கும் லவுடி கிங்கேஸ்வருக்கு ஸ்டோரி லைன் இதுக்கப்புறம் அப்டேட் ஆக போகுது அப்படின்றது இப்போ இந்த ஹிண்ட் மூலமா தெரிஞ்சிருக்கு. இதில் பெட்டினே உள்ள வந்தால் 3 பேருக்குமான பயங்கரமான கான்ட்ரவர்சி இருக்குன்ற மாதிரி தெரிய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டேவில் உள்ள டாமினிக் மிஸ்ட்ரியில் செம கொலை வெறியில் இருக்கிறார் ஃபின்பாலர். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபின்பாலரோட டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரீமேட்சை வந்து ஜட்ஜ்மெண்ட் டேவை சேர்ந்து டாமினிக் மிஸ்ட்ரி திருடி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பார்ட்னரை இன்ஜுரி ஏற்பட வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி கோவத்தில் இருந்தாரு. ஜட்ஜ்மெண்ட் டே விட்டு வெளில அனுப்பிடுவாரு, அடிச்சு துரத்திடுவாருன்ற பார்த்தா அந்த நேரத்தில் லீவ் மோர்கனும் ரிக்கி ரெண்ட்ரிக்கும் வந்து டாமினிக் மிஸ்ட்ரியை காப்பாற்றிடுவாங்க. டாமினிக் மிஸ்ட்ரியை காப்பாற்றி அவனை விட அவன் நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனால் முடிஞ்சது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான், உனக்கு உதவி பண்ணுவான், உனக்கு எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் வாங்கி வச்சிருக்கிறான், அதனால இவனை நீ வெளில எது செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுவாங்க. அதுக்கப்புறம் ராயல் ரம்பிள் உமன்ஸ் ராயல் ரம்பிள் வின் பண்ண சார்லட் ஃபிளேர் வருவாங்க. சார்லட் ஃபிளேர் தான் யாரை தேர்ந்தெடுக்கணுன்றதை பற்றி பேச வருவாங்க. அவங்க பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரசிகர்களுக்காக நான் மீண்டும் வந்து சாம்பியன் ஆக போகிறேன், அது ரிசில்மேனியாவில் சாம்பியன் ஆக போகிறேன், அதனால ரிசில்மேனியாவில் நான் யார் கூட மோதணுன்றதை நான் விரைவில் முடிவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரீகா ரிப்ளே வருவாங்க. ரீகா ரிப்ளே வந்த உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரீகா ரிப்ளேவுக்கு சார்லட் ஃபிளேருக்கும் ஏற்கனவே நடந்திருக்கு. அதனால சார்லட் ரீகா ரிப்ளே பார்த்து, நான் உன்னை ஒரு குழந்தை மாதிரி பார்க்குறேன், ஏன்னா நான் உன்னெல்லாம் ஏற்கனவே தூக்கடிச்சிருக்கேன், நீ என் கண் முடி குழந்தையா தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ரீகா ரிப்ளே, நீ இது வரைக்கும் பார்த்து ரீகா கிடையாது, 2020 இருந்த ரீகா கிடையாது, இது வேற மாதிரியான ஆள் நான், ஆனால் கண்டிப்பாக நீ என்னை தேர்ந்தெடுத்தாதான் நான் உன்னோட பலத்தை முறியடித்து நான் ஜெயிச்சு காட்டுவேன், நான் யாருன்றதை நான் உனக்கு நிரூபிப்பேன்
அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா செமி ஜெயின் பேக் ஸ்டேஜில் இன்டர்வியூ கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து செமி ஜெயின்ட்ட கெவின் ஓவன்ஸ் அப்டேட் கேட்கும்போது செமி ஜெயின் இருங்க அங்கே என்னமோ நடக்குதுன்ட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு அந்த இடத்துல போவார். அந்த இடத்துல யார் இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ இருப்பாங்க. ஜே யூசோ சொல்லுவார், நான் தெரியாமல் உன்னை எலிமினேட் பண்ண வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். தெரியும் மேன் விடு, அதை விடு, பிரச்சனையை விடு அப்படின்னு சொல்லி ஜே யூசோவை தட்டி கொடுப்பாரு. தட்டி கொடுத்துட்டு இந்த இடத்துல திரும்பும்போது கெரின் கேஷ் இருப்பார். கெரின் கேஷ் இன்னமும் சொல்லியிருப்பார், நீ இன்னும் அடுத்தவனுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீ என் விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லி அங்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நியூ டே புது என்ட்ரன்ஸோட வருவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் காமிப்பாங்க. பேக் ஸ்டேஜில் ஐஎஸ்கை வந்து ரீகா ரிப்ளேவை நான் உன்னோட ரெஸ்ல்மேனியா சந்திக்கணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ரீகா ரிப்ளே சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் ஐஎஸ்கையை போட்டு வந்து லிவ் மோர்கன் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு பதறி போன ரீகா ரிப்ளே வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க. அதுக்கப்புறம் ரீகா ரிப்ளேவை ரெக்கி ராண்டேக்கில் அட்டாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் லிவ் மோர்கனும் ரெக்கி ராண்டேக்கிலும் 2 பேர் சேர்ந்து நக்கல் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பயங்கர கலவரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நியூ டே என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்தாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ரேமஸ்டே அண்ட் டிராகன்லி. இந்த மேட்ச் டாக்டி மேட்சஸ் நடக்க ஆரம்பிச்சு. இந்த மேட்ச்சில் 2 பேரும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும் விதமாக ரேமஸ்டேயும் அண்டு வந்து ரேமஸ்டே டிஸ்ட்ராக்ட் பண்ணும் விதமாக லோகன் பால் என்ட்ரன்ஸ்லேயே வரும். ஏன்னா லோகன் பால் வர்சஸ் ரேமஸ்டே அடுத்த வாரம் வந்து எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் இருக்குது. அவர் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிட்ட சேவியர் உட்ஸ் ரேமஸ்டேவை தள்ளி விட்டுறாரு. அதை பார்த்து லோகன் பால் நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் லோகன் பால் கமெண்ட்ரி செக்ஷனில் போய் உட்காந்துட்டு இருப்பார். அந்த மேட்ச் கண்டினியூவாகவே நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ரேமஸ்டியோ வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். லோகன் பால் கடுப்பான ரேமஸ்டியோ லோகன் பால் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் மேட்ச் கண்டினியூ ஆகும். லோகன் பால் வந்து ரேமஸ்டியோ ஜெயிக்க போகிற நேரத்தில் ரேமஸ்டியோ உள்ள ரிங் போல் ஏறுற நேரத்தில் காலை பிடிச்சி வாரி விட்டு ரிங்க்கு வெளில இழுத்து போட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து இழுத்து போட்டு அடிச்சு போட்டு உள்ள தள்ளி விடுவார். தள்ளி விட்டு கோஃபி தன்னோட பேரடைஸ் கிக்கை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவார். லோகன் பால் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அடுத்த வாரம் இவங்களுக்குள்ள ஒரு குவாலிஃபை மேட்ச் இருக்குது. அதுக்காக தான் இப்படி நடந்திருக்கு இந்த வாட்டி. அதுக்கப்புறம் கமெண்ட் ரோமனை பற்றி அப்டேட் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜ் சிஎம் பங்க் தன்னோட குவாலிஃபிகேஷன் மேட்சை பற்றி பேசுவார். நான் ராயல் ரம்பில் ஜெயிக்கல, கண்டிப்பாக இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் ஜெயிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் லிவ் மோர்கன் அடி வாங்கின இஎஸ்கை வந்து தன்னோட குவாலிஃபிகேஷன் மேட்சுக்கு வருவாங்க. இஎஸ்கை வர்சஸ் லிவ் மோர்கன், இவங்க 2 பேரும் குவாலிஃபிகேஷன் மேட்ச் அடுத்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஏ டவுன் அன்றும் அதுக்கப்புறம் வந்து ஓடிஸ் டீமும் வந்து முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆல்ஃபா அகாடமி முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி, நீங்களாம் ஜோக்கரா, நீங்களாம் பூம்பாடா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஐசோ ஸ்பீடு வந்து எலிமினேட் பண்ண விட 300 மில்லியன் பேருக்குன்னு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் பெய்லி அண்ட் லைரான்ற ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இஎஸ்கை வந்தோடனே இஎஸ்கை வர்சஸ் லிவ் மோர்கன் இவங்க 2 பேருக்கும் மேட்சஸ் நடக்கும். இந்த மேட்சஸ் வந்து 2 பேரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மேட்சை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. லிவ் மோர்கனோட பார்ட்னர் ரெக்கி அவங்க அட்டாக் பண்ண யார் வருவாங்க, ரீகா ரிப்ளே வருவாங்க. ரீகா ரிப்ளே அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அவங்களை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் திரும்பும்போது லிவ் மோர்கனை அடிப்பாங்க. லிவ் மோர்கனை அடிச்சோடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த மேட்சை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா லிவ் மோர்கன்ற மாதிரி அறிவிச்சிருவாங்க. ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க ரீகா ரிப்ளேயும். அதுக்கப்புறம் ரீகா ரிப்ளே போய் சாரி கேட்பாங்க ஐஎஸ்கைட்டு. ஐஎஸ்கை வந்து கடுப்பாய் கத்திக்கிட்டே போயிடுவாங்க. ரொம்ப டென்ஷனாக வருத்தத்தோடு போவாங்க. இந்த மூமெண்ட் ரொம்ப சோகத்தை ஏற்படுத்திருச்சு. இந்த மூமெண்ட்டை இஎஸ்கைக்கு ரெஸ்ல்மேனியா கேரியரை இப்போ தடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா, பேக் ஸ்டேஜில் வைக்கிங் ரைடர்ஸை பார்த்து அமெரிக்கன் மேட் டீம் வந்து பேசுவாங்க. அதுக்கு வந்து டேக் டீம் சாம்பியன்ஷிப் நம்மள்ட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த உமன்ஸ்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்க, ஐவினேல்ட்டு என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட வந்து இது இருக்கணும், இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் இருக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அமெரிக்கன் மேடுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் பேசி முடிச்சுனே அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செத் ரொலின்ஸ் ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு. செத் ரொலின்ஸ் ஆடிக்கிட்டே என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு. என்ட்ரன்ஸ் கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் காமிப்பாங்க. பேக் ஸ்டேஜில் ஏஜே ஸ்டைல்ஸோட ப்ரோமோ வீடியோ ஓடிட்டு அதுக்கப்புறம் ஏஜே ஸ்டைல்ஸ் ராவுக்கு மூவ் ஆகிறார் அப்படின்னு மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் எனக்கான மேட்ச் என்னன்னு கேட்பார் பேரன் பேக்கர். அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பார். அதுக்கப்புறம் வந்து செத் ரொலின்ஸ் பேச ஆரம்பிப்பார். செத் ரொலின்ஸ் ராயல் ரம்பிளில் நான் தோத்துட்டேன், ராயல் ரம்பிளில் ஜே யூசோ வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் ராயல் ரம்பிள் சிஎம் பங்கு தோத்துட்டான், லோகன் பால்லாம் தோத்துட்டான், இவனெல்லாம் முட்டாளி, இவனெல்லாம் தோத்துட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் ராயல் ரம்பிள் என்ன நடந்துச்சுன்றது யாருமே சொல்லலை. எல்லாரும் சொல்றேன்னு ஏமாத்திட்டு இருந்தாங்க. ரோமன் ரிங்ஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அது யாருக்கும் தெரியல. பால்கிமெண்ட் சொல்ல மாட்டா, WWE சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன், ஏன்னா அடிச்சதே நான் தான். அதுக்கப்புறம் செமி ஜெயின் இங்கே வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி செமி ஜெயினை கூப்பிடுவார். செமி ஜெயினோட மியூசிக் கேட்கும். அப்போ வந்து செத் ரொலின்ஸ் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பார்.
அப்பர் ரிங்ல. அதுக்கப்புறம் செமி ஜெயின் வந்து உடனே பேச ஆரம்பிப்பார். செமி ஜெயின் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, சிஎம் பங்க் கூட உன் கூட மேட்ச் இருக்கு, அவங்க கூட நீ நடக்க போற எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச்ல நீ ஜெயிக்கிற, ஏன்னா அவனை உன் தகுதிக்கு இல்லைன்னு சொல்லி இருக்கிறான், உன்னை கேவலப்படுத்தி இருக்கிறான், உன்னை அசிங்கப்படுத்தி இருக்கான், அதனால நீ அவனை கண்டிப்பா ஜெயிச்சிட்டு நீ வர அவனை ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவென்ட்டுக்கு போக விடாம நீ தடுக்கிற அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து செத் ரோலின்ஸ் சொல்லிட்டு கிளம்பும்போது சிஎம் பங்கோட என்ட்ரன்ஸ் வரும். சிஎம் பங்கோட மியூசிக் கேட்டு சிஎம் பங்க் வரும்போது கடுப்பாயிடுவார். செத் ரோலின்ஸ் சட்டையை கழட்டிட்டு அடிக்க போயிடுவார். அடிக்க போனோடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அங்கே செத் ரோலின்ஸும் சிஎம் பங்கும் அடிக்க போகிற நேரத்தில் ரெஃப்ரி வந்து தடுத்துப்பாங்க. ரெஃப்ரி வந்து தடுத்து இழுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக கைகள் போட அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்கும். மெயின் ஈவெண்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, செமி ஜெயின் அதுக்கப்புறம் சிஎம் பங்கு இவங்க 2 பேருக்கு எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்சாக நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே குறையில. செமி ஜெயினுக்கு சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சு, அதே போல் சிஎம் பங்கு சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சு. 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்கல. இந்த மேட்ச் நல்ல மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து செமி ஜெயின் வந்து ஹல்வாக்கிக்கு கடைசியாக ஃபைனலாக போடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பார். அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்கு ஜிடிஎஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜிடிஎஸை போட்டு இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவோம். சிஎம் பங்க் இந்த மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செமி ஜெயினை எந்திரிச்சோன்னு செமி ஜெயினுக்கு கை கொடுப்பார். செமி ஜெயினுக்கு கை கொடுத்தோன்னு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செமி ஜெயினுக்கு வந்து அப்போ ஏற்றுக்கிட்டு போயிடுவார். நீனும் நல்ல ரெஸ்ட்ல இருந்தால் சொல்லிட்டு சிஎம் பங்க் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது சிஎம் பங்க் போயிட்டு இருக்க நேரத்தில் செமி ஜெயின் கிளம்பிடலாம் அப்படின்ற பார்க்கல. பின்னாடியே வந்து கெவின் ஓவன்ஸ் யாருமே எதிர்பார்க்காத விதமாக ராயல் ரம்பிளில் இன்ஜுரி ஏற்பட்டு போன கெவின் ஓவன்ஸ் அங்கே வருவார். செமி ஜெயினை தள்ளுவார். சிஎம் பங்க் செமி ஜெயின் தள்ள வெளில விழுந்துருவார் சிஎம் பங்க். அதுக்கப்புறம் வந்து செமி ஜெயினை போட்டு அடின்னு அடிப்பார். அடிச்சுட்டு அவரால் நிற்க கூட முடியாது. அந்த நிற்க முடியாத சூழ்நிலையும் தன்னோட பெயில் டிரைவ் மூவை செமி ஜெயினுக்கு கனெக்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போகிற இந்த மூமெண்ட் ஷாக்கிங்காக இருந்துச்சு. எதுக்கு கெவின் ஓவன்ஸ் வந்து அட்டாக் பண்ணாருன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் வந்து இது பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு. செமி ஜெயினை அட்டாக் பண்ணி கெவின் ஓவன்ஸ் வருவார்ன்றது யாராலையும் உண்மையிலே எதிர்பார்க்காத இந்த மூமெண்ட்டை வச்சுருந்தாங்க. இது பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணதில் செமி ஜெயினும் இன்ஜுரி ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸும் உடனே அடித்ததில் செமி ஜெயினும் உடனே வரப்போகிறது கிடையாது. இதுதான் இந்த வாரம் ராவல் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.